வெல்கம் டு மிச்சுலா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கோபி மஞ்சூரியன் ரெசிபி தான். இதை காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சொல்லலாம். இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க மிச்சுலா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேடி வருங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது கோபி மஞ்சூரியன். அதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ சேர்த்துக்க போகிறேங்க. ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டில் சேர்த்துக்கிங்க. 2 ஸ்பூன் மைதா மாவுனா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அந்த மாதிரி ஈக்குவலாக சேர்த்திக்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, தூளுப்பு. இப்போ இது கூட ஒரே ஒரு பொருள், அது ஆப்ஷனலாக தான் நம்ம சேர்த்த போகிறோம். எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் சேர்த்துறேன். வேண்டாட்டி இந்த ஒரு பொருளை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். இது ஆப்ஷனல் தான், இது வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சியில் கலந்துக்க போகிறோம். அதாவது தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்க போகிறோங்க. கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா விஸ்க் வச்சு கலந்து போகிறோம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும் பாருங்கள். நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். இதை விட தண்ணியாகவும் போயிடக்கூடாது, இதை விட கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை நான் ஆல்ரெடி சுடுதண்ணியில் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நார்மல் வாட்டரில் ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதை இதில் சேர்த்திக்கிறேன். இனிமேல் நம்மளுக்கு இந்த விஸ்க் தேவைப்படாது, எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கையால் தான் பரட்டி விட போகிறோம். கையால் நல்லா பரட்டி விட்டுருங்க. இது நல்லாவே கோட் ஆகணும். நல்லா மாவு கோட்டானா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு இந்த காலிஃப்ளவர். அப்போ தான் நம்மளுக்கு மஞ்சூரியன் செய்யும்போது டேஸ்ட் யம்மியாக இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோட் பண்ணி விட்டுட்டேன். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் செய்யலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது, நார்மல் ஹீட்டில் தான் இருக்கணும். அப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக போடாதீங்க, அப்படியே பஞ்சாக விழுந்துடும். ஸோ ஒவ்வொன்றா எடுத்து உதுத்து விட்டு போடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா காலிஃப்ளவர் நான் சேர்த்திட்டு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேட்டலாக வச்சு லைட்டாக கலந்து விடுறேன். ஸோ அது ரொட்டேட் ஆகி எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகி வரும். அதுக்காகத்தான். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மினிட்ஸில் இந்த அளவுக்கு கலர் மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிரும். ஃப்ரை ஆன பிறகு நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையுமே எடுத்து எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளோடது வெந்து வந்துருச்சு. ஐ மீன் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நல்லா எண்ணெயை வடிச்சிருங்க. அடுத்து கடாய் ஒன்று அடுப்பில் வச்சா அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சின்னதாக பொடியை நறுக்குன வெள்ளைப்பூடை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஹை ஃப்ளேமில் தான் வச்சு இந்த இதை செய்யணுங்க. இந்த ப்ராசஸை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ஆல்ரெடி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதை சேர்த்திக்கிறேன். இந்த கடைசி மஞ்சூரியன் செய்யும்போது அதாவது ஃப்ரை பண்ணி எடுத்து கடைசியாக நம்ம டாஸ் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, இந்த ஸ்டெப் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் கேப்சிகமும் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறேன். அதாவது வெங்காயமும் கேப்சிகமும் ஃபுல்லாக வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினா தான் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 மினிட்டுக்கு கம்மியாக வதக்கினா கூட பரவாயில்ல, ரொம்ப ஜாஸ்தியாக வதங்க வேணாம். வெங்காயம் வதங்குற கேப்பில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்க போகிறேன். சைட் பை சைட் நம்ம வெங்காயத்தோட 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலாக ரெட் சில்லி சாஸ் இருந்தால் சேர்த்திக்கங்க. இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு ஒரு வதக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதையும் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க.
டக்கு டக்குன்னு பண்ணணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி விடுறோம் இல்லையா, இதை வந்து கொஞ்சம் ஒரு 1/2 நிமிஷமாவது வதங்கணும். அதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சால்ட் சேர்த்திக்கிறேன். எனக்கு சால்ட் பத்தலைங்கிறதுனால சேர்த்திக்கிறேன். வேணும்னா சேர்த்துங்க, வேணாட்டி விட்டுறலாம். சேர்த்திட்டு ஒரு 1/2 மினிட் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 1/2 மினிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வதக்கு மட்டும் மேலால் வதக்கிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்திடலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு கலந்து திரண்டு வந்த பிறகு நம்ம பொரிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவரை வந்து இதில் சேர்த்திக்க போகிறோம். கடைசியாக இதை சேர்த்தி டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோங்க. நான் பொரிச்ச காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்திட்டேன். இப்போ சேர்த்திட்டு இதை நல்லா டாஸ் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும் அப்படின்னீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கங்க. பட் நான் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் பெரட்னா அப்படி இருந்தால் போதுங்கிறதுனால இந்த அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவி நம்ம கிளறி எடுத்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டும் ஆசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நான் மேலே மறுபடியும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லாட்டி கவலைப்படாதீங்க, கொத்தமல்லி இருந்தால் கூட தூவி விடுங்க, நல்லா தான் இருக்கும். நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே அப்பியரன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக மேலால் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவி விட்டுருக்கேங்க. இது வந்து டேஸ்ட் யம்மியாக இருக்கும். நான் டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.